Hi students, welcome to our channel. இந்த வீடியோ எதுக்காகனா தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025க்கான டென்டேட்டிவ் ஸ்கெடியூல் நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னைக்கு கவுன்சிலிங் வந்து ஆன்லைன் மூலமாக நடக்குது அப்படின்ற அந்த டென்டேட்டிவான டேட்ஸ் வந்து நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த டேட்ஸ் எந்தெந்த கேட்டகரிக்கு எப்பப்போ நடக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா ஃபர்தராக உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபுல்லாக நடக்கிறதுக்கான எல்லா வீடியோஸுமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. சரியா? ஸோ ஓகே, இப்போ பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 காலமாக கொடுத்துருப்பாங்க. 2024 போன வருஷம் நடந்த டேட்டு, போன வருஷம் என்ன கேட்டகரிக்கு என்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடத்துனாங்க அப்படின்ற இந்த டேட் வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கும். ரெண்டாவது காலம்ல இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கான ப்ரொபோஸ்டு டேட்ஸ். சரியா? ஸோ இந்த டேட்ல நடக்கிறதுக்கு அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க, பட் கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் ஆகவும் செய்யலாம், டேட் சேஞ்ச் ஆகவும் செய்யலாம். அது மாதிரி உங்களுக்கு ப்ரொபோஸ்டு டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2024ல் 10/7/2024 ஜூலை மந்த்ல தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்டே பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லியராகவே 27/6/2025 இன்னைக்கு ஜூன் மந்த்லேயே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏர்லியராக முடிக்கிறதுக்கு இந்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிரீவன்சஸ் ரெட்ரஸல். இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய ரேங்க்ல கம்யூனிட்டி ரேங்க்லயோ ஜென்ரல் ரேங்க்லயோ ஏதாவது உங்களுக்கு வந்து இஷ்யூஸோ இல்லை வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கான டேட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11/7/2024 இருந்து 18/7/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. 8 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 28/6/2025 இருந்து 2/7/2025 வரைக்கும் 4 நாள் மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளுக்குள்ள உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்ல எந்த விதமான கிரீவன்சஸ் இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் அதை கிளாரிஃபை பண்றதுக்கான இந்த 4 டேஸ். சரியா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த 7.5%லேயே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மென், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன். இவங்களுக்கான ப்ரொபோஸ்டு டேட்ஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 22/7/2024 இருந்து 23/7/2024 வரைக்கும் இவங்களுக்கான கவுன்சிலிங் நடந்துச்சு. 2 நாள் நடந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியராகவே 7/7/2025 இருந்து 8/7/2025 இந்த 2 நாளுக்குள்ள நடத்துறது மாதிரி இந்த வருஷம் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, ஜென்ரல் கோட்டால வரக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ், இவங்களுக்கான ப்ரொபோஸ்டு டேட் போன வருஷம் 25/7/2024 இருந்து 27/7/2024 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 9/7/2025 இருந்து 11/7/2025 வரைக்கும் இந்த 3 நாளுக்குள்ள நடத்துற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கு அடுத்ததாக தான் நமக்கு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இதில் தான் நமக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதெல்லாம் வரும். ஸோ இந்த வருஷம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ரவுண்ட் 4 கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம அதை வந்து எதுவுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் அது வரைக்கும். சரியா? ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் மூலமாக அகாடமிக் ஸ்ட்ரீமு, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% கேட்டகரியில் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமான அந்த கவுன்சிலிங் டேட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 29/7/2024 இருந்து 3/9/2024 வரைக்கும் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாசம் முழுக்க இந்த கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு. இந்த வருஷம் ப்ரொபோஸ்டு டேட் இந்த வருஷம் எப்போ நடக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 14/7/2025 இருந்து 19/8/2025 8ஆம் மாசமே 3 ரவுண்ட்ஸுமே வந்து கம்ப்ளீட் ஆகிறது மாதிரி தான் நமக்கு இந்த கவுன்சிலிங் வந்து இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 21/8/2025 இருந்து 23/8/2025 இந்த 3 நாளைக்குள்ள உங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கையும் ஆன்லைன் மூலமாக நடத்துறது மாதிரி டென்டேட்டிவ் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங் நடக்கும் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் கவுன்சிலிங். போன வருஷம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சது 11/9/2024 கவுன்சிலிங் வந்து முடிஞ்சு. பட் இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு முன்னாலேயே 26/8/2025 கவுன்சிலிங்கை வந்து முடிக்கிறது மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சப்ஜெக்ட்ஸ் டு அப்ரூவல் ஃப்ரம் ஏஐசிடின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போதைக்கு இந்த டேட்ஸ் வந்து டென்டேட்டிவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க ஏஐசிடிகிட்ட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் இந்த டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 1க்கான டேட் என்ன, ரவுண்ட் 2க்கான டேட் என்ன, ரவுண்ட் 3க்கான டேட் என்ன அப்படின்றத நமக்கு வந்து ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா, ஸோ இது இப்போதைக்கு டென்டேட்டிவ் டேட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் நம்ம கொடுக்குறோம். சரியா, ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.